ஹாய் மக்களே, டேஸ்டியான பாய் வீட்டு கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 1 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய், 3 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். 3ம் பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க 400 கிராம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 400 கிராம் பெரிய வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 4 to 5 இருக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்ததும் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்ச 300 கிராம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. 300 கிராம் தக்காளிங்கிறது மீடியம் சைஸில் 4 தக்காளி. இது கூடவே 3 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுருங்க. தக்காளி நல்லா வணங்கி வந்ததும் 6 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட நான் கழுவி வச்ச 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கறியும் மசாலாவும் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அடுத்து கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கறியை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கறி நல்லா வெந்திருக்கு, குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியா 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மக்களே, இது போன்ற குக்கிங் வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.